ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. ஆனால் இங்கே நான் பார்க்குறேன், இந்த ஆலயத்தை ஒரு ஆலமரமே பாதுகாக்குது. ஜெனியாங் குருன் கெடாக்கு வந்திருந்தேன். இது ஒரு ஆலமரம். இந்த ஆலமரத்தை நம்பி 1000 பறவைகள் உயிர் வாழும். 1000 பறவைகளுக்கு அடைக்கலத்தை கொடுக்கும். 40 அடி ஆழத்தில் உள்ள தண்ணீரை இழுத்து மண்ணில் கொடுத்து 50 விவசாயிகளுக்கு விவசாயம் செய்யலாம். 200 கிலோமீட்டர் வேகத்தில் வரக்கூடிய புயல் காற்றை திசை திருப்பி விடும் இந்த ஆலமரம். அப்படிப்பட்ட ஒரு ஆலமரம் இன்னைக்கு இயற்கை சூழ்ந்து இங்கே பாருங்க, பல 100 வருடங்கள் உயிர் வாழ்ந்த அந்த ஆலமரத்தை கோயிலால் சூழப்பட்டிருக்கு. மண்ணை பாதுகாக்குது, பல உயிரினங்களை பாதுகாக்குது, நிலத்தடி நீரை பாதுகாக்குது, நல்ல சுவாச காற்றை கொடுக்குது. இந்த அடிப்படை வச்சு தான் நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் மரத்து கீழே ஆலயத்தை அமைச்சாங்க. அதுவும் ஒரு காரணத்தோடு தான் அமைச்சாங்க. என்ன காரணம்னாக்கா, வரக்கூடிய சங்கதியினர்கள் இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கப்படணும், யாரும் அழிச்சிடக்கூடாது. இது இயற்கைக்கு சாதகமாக இருக்கிற மரங்கள், மருத்துவ கொண்ட மரங்கள், இது யாரும் அழிச்சிடக்கூடாது அடிப்படையில் தான் மரத்து கீழே ஆலயத்தை எழுப்புனாங்க.